இந்த சிறப்பிற்குரிய மஜ்லிஸை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய உணர்வோடு கலந்திருக்கக்கூடிய என்றும் துவாவில் நினைந்திருக்கக்கூடிய பலவேற்காடு மதரசாவினுடைய என்னுடைய அருமை உஸ்தாத்மார்கள், நண்பர்கள், சகோதரர்கள், குறிப்பாக பெரிய ஜாமியா மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தினர்கள், கண்ணியத்திற்குரிய இமாம்கள், மஹல்லாவாசிகள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய நேரத்தில் இறைவனிடத்தில் துவா செய்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அத்துணை காரியங்களையும் விளங்குவாக்கி அவனுடைய பொருத்தத்திற்குள் கொண்டு வந்து உயர்ந்த சொர்க்கத்திற்கு நாளைக்கு நபி அவர்களுடன் சொந்தக்காரர்களாக ஆக்குவானாக என்ற துவாக்களோடு ஆரம்பம் செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலகத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற உன்னத மார்க்கத்தின் அல் குர்ஆனுல் கரீம் உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு இந்த மக்களுடைய நிலைமைகளை தன் பக்கம் திருப்பி தன்னை சார்ந்தவர்களாக்கி இந்த உலகமும் சொர்க்கமாக, நாளை மறு உலகத்தையும் சொர்க்க பூமியாக நமக்கு மாற்றி தருவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு செய்த ஒரு மாபெரும் பாக்கியம்தான் இந்த தீனுல் இஸ்லாம். உலகத்தில் நாம் பார்க்கலாம், கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் சொல்லுவார்கள் மனம் போன வாழ்க்கை என்று சொல்லுவார்கள், சிலர்கள் சொல்லுவார்கள் மதமே இல்லாத வாழ்க்கை என்பார்கள், சிலர்கள் சொல்லுவார்கள் என் வாழ்க்கை இந்த உலகத்திற்கு மட்டும் சொந்தமானது என்று சொல்லுவார்கள், சிலர்கள் சொல்லுவார்கள் கடவுளே இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த சிலர்களிலே நாம் சொல்லுகிறோம், கியாமத்து வரைக்கும் சொல்லுகிறோம், நாம் வாழ்வது அர்த்தத்திற்குரியது, அர்த்தம் உள்ளது, அர்த்தம் பொதிந்தது. இந்த வாழ்க்கை வாழும் பொழுதும் ஏதோ ஒன்றை சொல்லுகிறது, இந்த வாழ்க்கை மரணித்ததற்கு பின்னால் ஏதோ ஒன்றை செய்யவிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை எப்படி உண்மை என்று இருக்கிறதோ அதே போன்று நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். மறு உலக வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. குர்ஆன் சொல்லும் அழகாக, அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் ஈமான் கொண்டவர்கள். அவர்கள் ஈமான் எப்படி இருக்கும் தெரியுமா? குர்ஆனை திறந்த உடனே முதல் ஆயத்திலே வரும் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இதுதான் வேதம், லா ரைப ஃபீ, இதுல சந்தேகம் இல்லை, ஹுதல்லில் முத்தகீன், தக்வா இறையச்சம் உள்ளவர்களுக்கு இதுக்கு வழிகாட்டும். அடுத்து அல்லாஹ் சொன்னா முத்தகீன், தக்குவான்னா என்னன்னு நம்மள பல பேர் தெரியாம இருப்போம். நிறைய பேர் சொல்லுவோம் தக்குவாவுக்கு துவா செய்யுங்க, இஹ்லாஸுக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லுவோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் சொல்லக்கூடிய தக்குவா என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் ஹுதல்லில் முத்தகீன். இந்த குர்ஆன் தக்குவா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும். யார் தெரியுமா தக்குவா உள்ளவர்கள்? அல்லதீன யுமினூன பில் கைப் وَيُقِيمُونَ الصَّلَاةَ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ. அல்லாஹ்வுடைய மறைமுகமான கைபான விஷயங்களையும் நம்பி இருக்கிறார்களே, ஈமான் கொண்டு இருக்கிறாங்களே, இவங்களுக்கும் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். இதே போல தொழுகை நிலைநாட்டி ஜகாத்து கொடுத்து மறுமை நாள நம்பி இருக்கிறாங்களே, இவங்களுக்கும் வழிகாட்டும். வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக வமா உன்சில மின் கப்லிக் வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். நபியே, உங்களையும் ஈமான் கொள்ளுவாங்க, உங்களுக்கு முன்னால் உள்ள ஈசா, மூசா, தாவூது, இப்ராஹிம் எல்லாத்தையும் ஈமான் கொள்ளுவாங்க. உங்களுக்கு என்னுடைய வழங்கப்பட்ட குர்ஆனையும் ஈமான் கொள்ளுவாங்க. உங்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தையும் ஈமான் கொள்வாங்க. இவங்க தான் உண்மையான மூமின்கள், உண்மையான ஈமான் கொண்டவர்கள், இவர்கள் தான் தக்வா உள்ளவர்கள், இவர்கள் தான் என்னை சார்ந்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். நாம எதை தக்வான்னு நினைச்சிருக்கிறோமோ குர்ஆனுடைய திறந்த முதல் பக்கமே தக்வாவுக்கு தஃப்சீர் செஞ்சிருச்சு. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே தான் கவனிக்கணும். நான் அதைத்தான் சொன்னேன், வேதம் இல்லை, புக்கு இல்லை, கடவுள் இல்லை, நபிகள் இல்லை, மறுமை இல்லை, கபர் இல்லை, கேள்வி கணக்கு இல்லை, சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லைன்னு சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான்,
நீ சொல்றது மாதிரி கிடையாது, வாழ்க்கை இருக்கிறது இந்த உலகத்துல உண்மைன்ற மாதிரி கபர் வாழ்க்கை இருக்குது, கபர்ல நெருக்கடி இருக்கு, கபர்ல விசாலம் இருக்கு, கபர்ல சொர்க்க காத்து இருக்கு. நாளைக்கு நீ எழுப்பப்படுவ, எந்திரிச்சு வந்து நிப்ப, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்லுவ, உனக்கு நான் சொர்க்கத்தையும் கொடுப்பேன் நரகத்தையும் கொடுப்பேன், இதுவெல்லாம் இருக்கு என்று சொல்லுகிறான் நல்லா. இப்ப சொல்லுங்க, உலகமே சொல்லுகிறது என் வாழ்க்கை அர்த்தம் இல்லை என்று. எனவே வாழும் பொழுது என்ஜாயா ஹாப்பியா வாழ்ந்துட்டு போயிடுவோம்பா. இதுல போயிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு குல்லா போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு தொழுதுகிட்டு அமல் செஞ்சுட்டு பசிச்சு பட்டி கிடந்து நோம்பு வச்சு இதெல்லாம் எதுக்குங்க? த லைஃப் இஸ் என்ஜாய்மெண்ட். இந்த உலக வாழ்க்கை வெறும் என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு தான் சொல்றாங்களா இல்லையா? அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அழகா குர்ஆன்ல பதில் சொல்லிட்டான். இதை விட எதுவும் பதில் சொல்ல தேவையா நம்மளுக்கு? கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தனை உள்ள, சிந்திக்கதை தூண்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த அடிப்படையில் நாம் இப்போ புரிஞ்சிருக்கிறோம், நாம எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். நாம வாழ்றது எப்படி உண்மையோ, கபர்ல வாழ்க்கை உண்மை, மறுமையில வாழ்க்கை உண்மை, அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு உண்மை, அல்லாஹ்வை இன்ஷா அல்லாஹ் நாம இந்த 2 கண்ணால பார்க்கறது உண்மை, அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்மை, அங்க சொர்க்கமும் உண்மை. இன்ஷா அல்லாஹ் அந்த சொர்க்கத்துல அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஒன்று சேர்ப்பான. இப்ப இதை நம்பி இருக்கிறோம்ல, அப்ப நாம கையில ஒரு கான்செப்ட் வேணும்ல, எதையாவது ஒன்று இந்த உலகத்துல செய்யணுமா இல்லையா? அந்த கான்செப்டை தான் அல்லாஹ் கையில கொடுத்துட்டான் புத்தகமாக. அதுதான் அல் குர்ஆனுல் கரீம், அல்லாஹ்வுடைய இந்த வேத புத்தகம். நீங்க இந்த ஒரு பாடத்தை புரியுற மாதிரி புரிஞ்சீங்கன்னா ரொம்ப லேசாயிடும். எக்ஸாம் பரீட்சை எப்படிப்பா எழுதுவ? டீச்சர் பாடம் நடத்தினாங்க, ப்ரொஃபஸர் பாடம் நடத்தினாரு, அதை படிச்சு எழுதுவேன், ரைட். ப்ரொஃபஸர் டீச்சர் எதை வச்சு பாடம் நடத்துறாங்க? ஒரு புக்கை வச்சு, சிலபஸை வச்சு பாடம் நடத்துறாங்க, சரி ரைட். இப்போ டீச்சர் ப்ரொஃபஸர் நடத்தக்கூடிய பாட புத்தகமே இல்லைன்னா மாணவன் எங்க பரீட்சை எழுதுவார்? ஒரு புத்தகம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் வடிவமைப்பு கொடுக்கப்பட்டு, படித்து கொடுக்கப்பட்டு பரீட்சை எழுதப்படுகிறதா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தையே பரீட்சையினுடைய பூமியாக ஆக்கி, இந்த பரீட்சையில நீ பாஸ் ஃபெயில் ஆகுது உன் கையில தான்ப்பா இருக்குது, இதுக்கு நான் ஒரு புக்கை கொடுக்குறேன்னு அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க. அந்த வேத புத்தகம் தான் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனுல் கரீம், அல்லாஹ்வுடைய குர்ஆன். அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது போல இருக்கணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் கான்செப்ட். எல்லாரும் உலகத்துல கேட்குறாங்க, முஸ்லிம்களை நீங்க எப்படிப்பா வாழ்றீங்க? எங்கப்பா சொல்லப்பட்டிருக்கு? உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற கட்டளைகள் எங்க இருக்குது? உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஏவல்கள் எங்க இருக்குதுன்னு கேட்டா நம்ம வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான். எங்க இருக்குது மொத்தமும்? அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனுல் கரீம்ல என் அல்லாஹ் மொத்தத்தையும் தூக்கிட்டு போய் என்ன செஞ்சுட்டான்? வச்சுட்டான். அப்படின்றதை தவிர நம்ம கிட்ட வேற பதில் இருக்கா? இல்ல. நாம இந்த உலகத்துல இன்னைக்கும் முஸ்லிம்களா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா இல்லையா? இந்த முஸ்லிம்களாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்குல்ல, நல்லா நினைச்சு பார்த்தீங்கன்னா 1400 வருடம் ஆச்சு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறைந்து. அறிவுபூர்வமாகவே நீங்க ஒரு விசாரத்தை நம்மளுக்குள்ளே விசாரிச்சு பார்க்கலாம், கேட்கிறவங்களுக்கு பதிலாகவும் சொல்லலாம். 1400 வருடமா நாம முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல. நபி எப்படி இருப்பாங்க அப்படின்றது கூட நம்ம சிந்தனையில இல்லை. நபி எப்படி பேசியிருப்பாங்கன்றது கூட நம்மளுக்கு தெரியல. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை இன்றைக்கும் கடைபிடிச்சிட்டு நாம இருக்கிறோம்னா ஒரே ஒரு காரணம், நம்ம கிட்ட நபி இல்லை, ஆனால் நம்ம நபிக்கு இறக்கப்பட்ட இந்த உம்மத்தினுடைய வேத புத்தகம் குர்ஆன் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நபி இல்லை, ஆனால் இந்த உம்மத்தினுடைய நபிக்கு வழங்கப்பட்ட குர்ஆன் நம்முடைய கைகளில் இருக்கிறது என்பதை தவிர இதைவிட வேற என்ன தெரியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அல் குர்ஆனை கையில வைத்திருக்கக்கூடிய அருமையான உம்மத்து தான் நாமே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஒரு இமாம் இப்படி சொல்றாங்க, இந்த உலகத்துல வாழக்கூடிய கோடான கோடி மக்கள்ல கொடுத்து வச்சவங்க யார் தெரியுமா? கொடுத்து வச்சவங்க யார் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் தான். சுப்ஹானல்லாஹ்.
இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் தான். ஏன்னு கேட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க, மற்றவங்கலாம் இல்லை சொன்னாங்க. ஆமாம், ஏன்னா இந்த முஸ்லிம்களுக்கு தான் தெளிவான கான்செப்ட் கையில் கொடுக்கப்பட்டு வாழ்க்கையை பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் எப்படி வாழணுன்றதையும் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு, எப்படி ரோல் மாடலாக இருக்கணுன்றதையும் தலைவரை காண்பிக்கப்பட்டது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளுடைய ரோல் மாடல் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளுடைய தலைவர், தளபதி, தலை எல்லாம் யார் தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை புரியாத மனிதன் தான் யாரையோ சொல்லுவான். என்கிட்ட இப்பவும் கேட்டால், ஒரு இடத்துல கேட்டார், சார் நீங்க எல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கிறீங்க, இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கக்கூடாது, இருந்தாலும் நான் கேட்குறேன், உங்க ரோல் மாடல் லைஃப் ஸ்டைலில் உங்களுடைய ஹீரோ யாரு சார்ன்றார். நான் சொன்னேன், சார் உங்களுக்கு புரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் சொல்றது என் கடமை, நான் சொன்னாக்க நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்களா சொல்லுங்கட்டார். என்னுடைய ரோல் மாடல் இப்போ இந்த உலகத்தில் இல்லைன்ற. இது என்ன சார் இது? கண்ணுக்கு முன்னாடி ஹீரோ இருந்தால் தான் தொண்டன் நிற்பான், கண்ணுக்கு முன்னால் இல்லாத ஆளை பார்த்து நீங்கள் எப்படி ரோல் மாடல்? நீங்கள் சரி எப்போ மௌத்தா போனார்? 10 வருஷமா இருக்குமா, 5 வருஷமா இருக்குமான்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லைங்க 1400 வருஷம் ஆச்சுட்டேன். எத்தனை வருஷம்? 1000. இது என்னங்க எங்க நேற்று மரணித்த ஒரு ஹீரோ செத்து போயிட்டாருனாலே அவரை பேசுறதுக்கு ஆள் இல்லை, தொண்டன் எல்லாம் ஓடி போயிடுறான். 1400 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஹீரோ, அது யாரு சார் ஹீரோ? அவர் தான் எங்கள் தலைவர், எங்கள் ஹீரோ முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய நபீங்க. இது என்னங்க ஆச்சரியமா இருக்கு. சரிங்க சார், எப்படி நீங்க அவரை பின்பற்றுறீங்க? மற்ற கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், அந்த முகம்மது நபி எங்கள் தலைவர், எங்களுக்குன்னு இறைவன் இறக்கிய வேதத்தை எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த வேதத்தில் நாம் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் என்கிற மொத்தத்தையும் உள்ளடக்கிய வேத புத்தகம் எங்கள் கையில் இருக்கு. அதுதான் குர்ஆனுல் கரீம்ன்றேன். சுப்ஹானல்லாஹ். இது என்ன சார்? ஹீரோ கண்ணுக்கு முன்னால் இல்லைன்றீங்க, 1400 வருஷமா போச்சு. ஹீரோ விட்டுட்டு போன உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிற புத்தகம் கையில் இருக்குது, அதை வச்சுட்டு தான் கியாமத்து வரைக்கும் போகணுன்றீங்களே. சுப்ஹானல்லாஹ். இது எப்பேற்பட்ட மனிதர்கள் நீங்கள்லாம். இன்னைக்கு தொண்டன் தலைவனுக்கு முன்னாடி நின்றாலே கட்டுப்படுறது இல்லை. ஆனால் நம்ம தலைவர் கண்ணுக்கு முன்னால் மறைஞ்சு எவ்வளோ வருஷம் போச்சு? 1400 வருஷம். இன்னைக்கும் இந்த கூட்டத்தில் கொஞ்சம் சலசலப்பு இருந்துச்சுன்னா, அல்லாஹ் ரசூலுக்காக கொஞ்சம் அமைதியாகிடுங்கன்னா ஆயிடுவோம். ஆயிடுறோமா இல்லையா? சைக்காலஜிங்க இது. நீங்கள் பாய் உட்காருங்க, இப்படி செய்யாதீங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் நபிக்காக கொஞ்சம் அமைதியாக இருங்கன்றாக்கா உங்கள் மனசு என்ன செஞ்சிடும்? கட்டுப்பட்டுரும். ஆஹா, அல்லாஹ் ரசூலுக்காக எப்படி ஆகிடும் அமைதி. இங்கே புரியணும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு முன்னால் தான் இல்லை, ஆனால் 1400 வருஷமாக நம்ம கல்வுக்குள்ளே வாழுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1400 வருடமாக வேத புத்தகத்திற்குள் இருக்கிறார்கள் செயல் வடிவமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்படிப்பட்ட இந்த உம்மத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம்தான் அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனுல் கரீம், அல்லாஹ்வுடைய வேத புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியுதோ என்னமோ தெரியல. நம்ம வீடுகளில் பீரோவுக்கு மேலேயும் செல்ஃபுகள்லையும் தூசி படிச்சு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பு. இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் முடிஞ்சு போன அடுத்த நொடியே நம்ம வீடுகளில் அப்படி இருக்காது. இருந்தாலும் சொல்லுகிறேன், அந்த குர்ஆனை எடுத்து முகத்தில் ஒத்தி நெஞ்சோடு அணைத்து துடைத்து பத்திரமாக எடுத்து வைத்து தினமும் ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் செய்வீங்களா? அப்படி என்னதான் அந்த புக்கில் இருக்குது, அப்படி என்னதான் அந்த வேத புத்தகம், அதை பற்றி விளக்குவதற்கு தான் இந்த பழவேற்காடு ஜாமியா மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தினர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இன்ஷா அல்லாஹ் இந்த தப்சீர் வகுப்பு. இன்ஷா அல்லாஹ் வாரம் வாரம் உங்களுக்கு அந்த குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றத தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த தப்சீரினுடைய துவக்க மஜ்லிஸை ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வாரம் வாரம் கலந்தீங்கன்னா குர்ஆனில் அல்லாஹ் ஒவ்வொரு ஆயத்தில் என்ன சொல்கிறான்ற விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. நீங்கள் தப்சீர் வேற, தர்ஜுமா வேற. தர்ஜுமா தமிழில் படித்து அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது. ஆனால் டீப்பான உள்கருத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உள்கருத்தை பேசுறது தான் எதுங்க? தப்சீர். இன்ஷா அல்லாஹ் அந்த மிகப்பெரிய சிறப்பிற்குரிய சேவையைத்தான் இந்த பழவேற்காடு ஜாமியா மஸ்ஜிதும் இங்கே உள்ள ஆலிம்களும் நிர்வாக பெருமக்களும் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது உண்மையாகவே உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத வாக்கியம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைச்சது. உலகத்தில் யாரோ எதையோ சொல்லி கொடுக்குறாங்க. அதை படிச்சுக்கோ, இதை படிச்சுக்கோ, இதை தெரிஞ்சுக்கோ, அந்த விளக்கம், இந்த விளக்கம்.
எந்த விளக்கமும் நிலைத்திருப்பதில்லை. 50-100 வருஷத்துல காணாம போயிடுது, சிலபஸ் மாறிடுது. ஆனால் கியாமத் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே புக்கு, ஒரே சிலபஸ் எது மட்டும்தான்? அல்லாஹ்வுடைய குர்ஆன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த பாடத்தை மட்டும் நீங்கள் தஃப்சீர் பாடத்தில், இந்த தஃப்சீர் மஜ்லிஸ்களில் அமர்ந்துட்டீங்கன்னு வைங்களேன், அதனுடைய பரக்கத் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. அதனுடைய சிறப்புகளை மட்டும் இந்த குறுகிய நேரத்தில் உங்கள் காதுகளுக்கு நான் கொடுக்கிறேன். அப்படி என்னதான் இருக்கிறது அல் குர்ஆனிலே? அப்படி என்னதான் இருக்கிறது? நான் இவ்வளவு நேரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை சொன்னேன். இப்போ குர்ஆனுக்குள்ள வருவோம். அந்த குர்ஆன் என்ன சொல்லுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல இப்படி சொன்னாங்க. قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அராத இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன் ஃபஅலைஹி பில் குர்ஆன் ஃபஇன்ன ஃபீஹி இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் முன்னால் வாழ்ந்த மக்களுடைய கல்வியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரோ, இனி கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களுடைய, பிற்கால மக்களுடைய கல்வியும் உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறாரோ, அவர் எந்த புக்கையும் போய் பார்க்க வேணாம். நபி சொன்னாங்க, ஃபஅலைஹி பில் குர்ஆன், அவர் குர்ஆன் என்ற இந்த வேத புத்தகத்தை பற்றி பிடித்து பார்க்கட்டும், அதிலேயே எல்லா கல்வியும் அவருக்கு கிடைத்துவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபஇன்ன ஃபீஹி இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன். ஏனென்றால் இந்த குர்ஆன்ல முன்னால் வாழ்ந்த மக்களுடைய கல்வியும் இருக்கிறது. நமக்கு பின்னால், நாம 2025 வாழ்றோம், இனி எத்தனை ஆண்டுகள் இருக்கும் கியாமத்துக்கு நம்மளுக்கு நிச்சயம் தெரியாது. நமக்கு பின்னால் வரக்கிறவங்களுக்கு அல்லாஹ் இல்மு கொடுப்பானா இல்லையா? அந்த இல்மும் குர்ஆனிலே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுது. அல்லாஹ் நபி சொன்னாங்க. இப்போ உலகத்தில் நீங்கள் முன்னால் பின்னால் வந்தவங்களை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். நாம் வரலாறுல கேள்விப்படுறோம்ல, எத்தனையோ அறிஞர்கள், அதிமேதாவிகள், புத்திசாலிகள்னு கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? அத்தனை பேருக்கு பார்த்து வியக்கிறோம். இன்னைக்கும் சரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய நினைவாற்றல், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய எழுத்தாற்றல், இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸினுடைய ஆற்றல், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், இமாம்கள், இறைநேசர்கள், அவுலியாக்கள், அஹ்லுல்லாக்கள், இவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட கல்வி வேற எங்க இருந்தா கொடுக்கப்படல. எதுல இருந்தா கொடுக்கப்பட்டது? குர்ஆன்ல இருந்தா. ஏன்னா அவங்களுக்கும் டைரக்டா அது இறங்குச்சா? இல்லையே. அவங்க மொத்த பேரும் விளக்கத்தை பார்த்துட்டு சொன்னது எதுல தெரியுமா? குர்ஆன். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனுடைய ஒரு ஆயத்துல, ஒரு வேர்டு, ஒரு ஒத்த துண்டுக்கு விளக்கம் எழுதுவாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உலூமுத்தீன் கிதாபுல பக்கமா எழுதி வைப்பாங்க. சொல்லுவாங்க, இந்த வார்த்தைக்கு இன்னும் இந்த குர்ஆன் அர்த்தத்துக்கு நிறைய இருக்குது, நான் கொஞ்சமா முடிக்கிறேன் அப்படின்னு 100 பக்கத்துல எழுதி முடிப்பார். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு அதீத இல்மு பாருங்க. எந்தெந்த புக்கெல்லாம் எழுதுறாங்களோ எல்லா இமாம்களும் இப்படிதான் முடிப்பாங்க. நான் கொஞ்சம் கருத்து தான் எழுதியிருக்கேன் தஃப்சீர்ல, இன்னமும் தஃப்சீர் இருக்குது, அது அல்லாஹ் தான் அறிந்தவன், அல்லாஹ் நாடுறவங்க அதை சொல்லுவாங்க, நாங்கள் முடிச்சிருவாரு. அப்போ குர்ஆனுக்கு நோ எண்டு, முடிவே இல்லாத விளக்கம் எதுல இருக்குது? குர்ஆன்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னாங்க, மன் அராதல் பில் அல்மில் அவ்வலீன வல் ஆகிரீன், யார் முன்னால் வாழ்ந்தவர்களுடைய கல்வியும் பின்னால் வரக்கூடியவர்களுடைய கல்வியும் கிடைக்கணும்னு நினைக்கிறாரோ அவர் ஃபஅலைஹி பில் குர்ஆன், குர்ஆனை பற்றி பிடிக்கட்டும், அதுல எல்லாம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஏனென்றால் ஃபஇன்ன ஃபீஹி இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், முன் பின் எல்லா கல்விகளும் குர்ஆனுக்குள் இருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட்டுட்டு தான் நாம் எங்கெங்கேயோ ஓடுறோம். அப்பா அதை சொல்லி கொடுப்பா, இதை சொல்லி கொடுப்பா, இதுக்கு விளக்கம் என்னப்பா, அதுக்கு விளக்கம் என்னப்பா. தேடணும் தான், தப்பு இல்லை. ஆனால் வாழ்க்கையை அதில் தேடி மொத்தமாக போயிடக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை மட்டும் நாம் தேட ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், த நோ எண்ட். நீங்கள் வேண்டாம் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் பேசும்போது ஒரு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் செஞ்சு பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் பின்னொரு நாள் நான் வரும்போது என்கிட்ட சொல்லுங்கள். ஒன்று சொல்கிறேன், ஒரு 3 விஷயம், 3 வரலாறு சொல்கிறேன். குர்ஆன் எடுத்து படித்து பாருங்களேன், ரசனையாக போயிட்டே இருக்கும். உங்கள் மண்டை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு இமாமா கூப்பிட்டு கேட்பீங்க, இது என்னங்க இப்படி வந்திருக்குது, என்னங்க இது, அதே சுவாரஸ்யமா இருக்கேங்க. 3 விஷயம். ஒன்று, குர்ஆன்ல வரக்கூடிய ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. குர்ஆன்ல 12வது ஜுஸ்ல அல்லாஹ் ஆரம்பிப்பான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ் பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன் வ இன் குன்த மின் கப்லிஹி லமினல் காஃபிலின். நபியே, அந்த மக்கள் கேட்குறாங்க யூசுஃபினுடைய வரலாறை பற்றி, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்க சொல்லுங்கன்ட்டு யூசுப் நபியினுடைய மொத்த வாழ்க்கையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் குர்ஆன்ல சொன்னான். அவங்க பிறந்தது, வளர்ந்தது, கனவு பார்த்தது, தந்தையை விட்டு பிரிந்தது, சகோதரர்கள் சூழ்ச்சி செஞ்சது, கிணத்துல போட்டது, கிணத்திலிருந்து வந்தது, அங்க அரசரானது, கடைசியில யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தையை சந்தித்தது முதல் கடைசி வரைக்கும் யூசுப் நபியுடைய வரலாறு சொல்ற. வாய்ப்புள்ளவங்க படிச்சு பாருங்க. அடுத்து 2வது 15வது ஜுஸுல சூரத்துல் கஹ்ஃப்னு ஒன்று இருக்கா இல்லையா? வெள்ளிக்கிழமை அதை நாம ஓதுனா மறு வெள்ளிக்கிழமை வரைக்கும் அல்லாஹ் ஒரு ஒளியை நமக்கு ஏற்படுத்தி பாதுகாப்பு தருவான் என்ற அந்த கஹ்ஃப் சூரா. வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த கஹ்ஃப் படிங்க. குகை தோழர்கள், நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். அந்த குகை தோழர்களுடைய வரலாறை குகை தோழர்கள்னே சூறாவில் அல்லாஹ் சொல்லி, அந்த குகை தோழர்கள் யாரு, அவங்க எத்தனை பேர், அவங்க கூட ஒரு நாய் போச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க வரலாறு. ஒரு நாய் போச்சு, அந்த நாயும் குர்ஆன்ல இடம்பெற்று விட்டது. சுப்ஹானல்லாஹ், சுவாரஸ்யமா இருக்கும். அட்டேகப்பா, அட்டகாசமான ஒரு சம்பவம் தான் குர்ஆன்ல. யூசுப் நபிதும் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகளும். இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஆது கூட்டத்தினர், சமூது கூட்டத்தினர், லூத்து கூட்டத்தினர், ஈசா நபியினுடைய கூட்டத்தினர், ஏன் பனு இஸ்ரவேலர்கள், நம்பால் இன்னைக்கு இருக்கிறான்ல இஸ்ரேல்ல யூதர்கள், பனு இஸ்ரவேல், இவனுடைய மொத்த ஹிஸ்டரி உங்களுக்கு வேணா குர்ஆனை பாருங்க. இவங்க யாரு, இவங்க தாதா யாரு, அவங்க சமுத்திரமே என்ன, அவங்க சமுத்த டீட்டெயில்ஸையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருப்பான். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புள்ளவர்கள் சூரத்து யூசுஃபையும் சூரத்து கஹ்ஃபையும் மட்டும் இன்ஷா அல்லாஹ் படிச்சு பாருங்களேன். உங்கள் மண்டை நல்லா வேலை செய்யும். அல்லாஹ் இவ்வளோ விஷயத்தை சொல்லியிருக்கானேன்னு அற்புதமாக நினைப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் செய்வீங்களா? இப்போ நான் சொல்ல வர்றது, இப்படிப்பட்ட மொத்த இல்முகளையும் கொண்டதுதான் குர்ஆன். எனவே இந்த குர்ஆனை படிப்பது, அதனுடைய தஃசீரை தெரிவது அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த மாபெரும் பாக்கியம். அதைத்தான் நான் சொன்னேன், மாபெரும் பாக்கியம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திலே மிகப்பெரிய தியாகம் செய்து பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட சுமார் 2 வருடம் சிறைச்சாலையில் இருந்துட்டு மீண்டும் ரிட்டன் வந்து ஒரு இடத்துல அமர்கிறார்கள். இந்த நாட்டினுடைய ஷைகுல் ஹிந்த் மௌலானா ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சுதந்திர போராட்டம் மாபெரும் தியாகி. இப்போ சமீபத்தில் அதெல்லாம் போயிடுச்சு. தபால் தலையாகவும் கூட அவங்களுடைய போஸ்ட், அவங்களுடைய ஃபோட்டோ என்ன செய்ய இருக்கும், முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும். ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க 2 வருஷம் சிறைச்சாலையில் இருந்துட்டு ஆங்கிலேயர்களுடைய மொத்த துன்புறுத்தல்களுக்கும் ஆளாகி கடைசியிலே மால்டா சிறையிலிருந்து கப்பலில் ஏற்றப்பட்டு வராங்க. வந்தோடனே அவங்க கூட இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம்கள் எல்லாரும் அழைச்சிட்டு அவங்கள கொண்டுட்டு போகிறாங்க. முதல்ல அவங்க போய் யார்கிட்டையும் எதுவுமே பேசல, அமைதியாகவே வராங்க. என்ன இது அமைதியாகவே வராங்களே அப்படின்னு நேராக வந்தாங்க. ஒரு கட்டலில் உட்காந்தாங்க. உட்காந்துட்டு அவங்க 2 விஷயம் சொன்னார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. சொன்னார்கள், இன்னைக்கு ஆங்கிலேயர்கிட்ட கையில் நாம் சிக்கி சின்னாபின்னமாகிட்டு இருக்கோம். இந்திய நாடு அடிமைப்பட்டு மிக மோசமான நிலையில் போயிட்டு இருக்குது. இதுக்கு 2 காரணம் தான் அப்படின்ட்டாங்க. இதுக்கு 2 காரணம் சொன்னார்கள். கவலைப்பட்டு உள்ளத்திலிருந்து சொன்னார்கள். ஃபஸ்ட்டு காரணம் என்னவென்றால், இந்த உம்மத்திலே குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நாம் பிரிந்து போனது ஃபஸ்ட்டு காரணம் தான். அதுதான் இன்னைக்கு நம்மளை ஒன்று சேர்க்காம என்ன செஞ்சிருக்கு, அந்த கருத்து வேறுபாடு பிரித்து வச்சிருக்கு. 2வது சொன்னார்கள், இந்த உம்மத் குர்ஆனை விட்டும் தூரமா போயிடுச்சு. இதுதான் காரணம். என்னைக்கு உலகத்தினுடைய ஆசை, பதவி ஆசை, பொருளாசை, பெண்ணாசை, பொன்னாசை, எல்லா ஆசைகளும் உள்ளத்துல வந்ததோ, வந்து விடுகிறதோ, ஆட்டோமேட்டிக்காவே சைத்தான் நம்மளை குர்ஆனை விட்டு தூரம் ஆகிடுவோம். அல்லாஹ் சொன்னார்கள், குர்ஆனை விட்டும் தூரமா போயிட்டதுனால தான் இன்னைக்கு நாம ஆட்சி அதிகாரத்தை விட்டே தூரமா போயிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. ஏங்க
இந்த உலகத்துல இன்னைக்கும் வரலாறு ரெக்கார்ட்ல ஒரு ஆள் நின்று பேசுறாருல, யாரு? மாவீரன் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. யார் அது மாவீரன்? திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மாவீரன் திப்பு சுல்தான் பேரை சொன்னா இன்னைக்கும் பிரிட்டிஷ் இங்கிலாந்துல சட்டசபை அதிர்கிறது அந்த மாவீரனை நினைத்து. இன்னைக்கும் அந்த மாவீரருடைய பெயரை பேசுறது தெரியுமா? ஏன் தெரியுமா? வரலாறுல எழுதப்படுகிறது, அந்த திப்பு சுல்தான் மாபெரும் இறைநேசராக மாறினார். ஏன் தெரியுமா? திப்பு சுல்தானுடைய தாயார் திப்பு சுல்தான் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே பால் கொடுக்கும் போது ஒளி செஞ்சுட்டு குர்ஆன் ஓதிக்கிட்டே கொடுப்பாங்களா. சுப்ஹானல்லாஹ். அந்த குர்ஆனுடைய பரக்கத்து அந்த குழந்தைக்கு இறங்கியது, ஆங்கிலேயனை நடுங்க விட்டது, ஓட விட்டது. ஆங்கிலேயன் திணறி, நான் கடைசியா கேட்டான், எத்தனையோ பேர்கிட்ட மோதி இருக்கிறோம்பா, இந்த ஆள் யார் இப்படி இருக்கிறாரு, மிகப்பெரிய சிங்கமாக இருக்கிறாரு. எப்படி கடைசியாக எதிரிகளுடைய சூழ்ச்சியால் தான் திப்பு சுல்தான் நெஞ்சில், அதனால தான் அவர் சொன்ன கடைசி டைலாக், 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட எதிரிக்கு முன்னால் ஒரு நாள் தைரியமாக நெஞ்சு நிமிர்த்தி முன்னால் வாழ்வது சிறந்ததுன்னு சொல்லிட்டு தான் அவர் மரணிக்கிறார். கடைசியில் அவர் நெஞ்சில குத்தி கூட மரணிக்கல, முதுகில் குத்தித்தான் அவர் மரணிக்கிறார் என்பது வரலாறு. துரோகத்தின் வரலாறு, கூட இருந்தாலே குளிப்படுத்த வரலாறு. கண்ணியத்துக்குரியவர்களே, அவர் செத்து அவர் வஃபாத்தாகி கீழே கிடக்கிறாரா, ஆங்கிலேயன் மீண்டும் மீண்டும் தட்டி பார்க்கிறானா, இவர் செத்த மாதிரி மொத்தான மாதிரி இருக்கிறாரா, இல்ல மீண்டும் வந்து என்ன மொத்தாக்கிற போறாருன்னா அத்தனை தடவை குத்தினானாம். இது எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தா குர்ஆனுடைய பரக்கத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தார். அந்த குர்ஆனுடைய தாயினுடைய பரக்கத் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்றால், இந்த குர்ஆனுடைய தொடர்போடு இருந்ததினால்தான் சுமார் 1-2 வருஷம் இல்லை, இன்னைக்கு நம்ம 5-10 வருஷத்துக்கு நின்றுக்கொள்ள ஆட்சி அதிகாரி, இந்த மாதிரி இல்லை, 800 வருடங்கள் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் முஸ்லிம்களுடைய கையிலே கொடுத்தான். காரணம் என்ன தெரியுமா? குர்ஆனுடைய தொடர்பு, குர்ஆனுடைய சட்ட வாழ்க்கை, குர்ஆனுடைய சட்டத்தினுடைய வாழ்க்கை. அந்த குர்ஆனுடைய பரக்கத் 800 வருடம் வரைக்கும் இந்தியாவிலே ஆட்சி செய்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாக்கியம் செய்தான் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த குர்ஆன் எவ்வளவு மகத்தானது என்பதை இந்த நேரத்தில் நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட குர்ஆனுடைய தஃசீர் வகுப்பு தான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த மஜ்லிஸாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். பயன்படுத்துது. நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க என்னமோ குர்ஆன் இது தஃசீர் இதில் என்னடா விளக்கம் கிடைச்சிட போது இல்லை. இதை கேட்கறதும் பரக்கத், மஜ்லிஸில் உட்கார்றதும் பரக்கத். இந்த பரக்கத்தோடு நம்ம வீட்டுக்கு போய் மனைவி மக்களை பார்க்குறோன்னா அதுவும் பரக்கத். அந்த வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீடே பரக்கத். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இந்த மொத்த பரக்கத்தையும் எதை வச்சு தெரியுமா கொடுக்குறான்? எதை வச்சுங்க? குர்ஆனை. அப்படி என்னதான் குர்ஆன்ல இருக்குது? குர்ஆன்ல அல்லாஹ் இந்த ஆயத்தில் எப்படி சொல்லுவான்? وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ. இந்த குர்ஆனிலே நாம் மனிதர்களுக்கு தேவையான நிவாரணத்தை இறக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். நாம நிவாரணத்தை தேடி எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கோ போறோம், நாம தப்பு சொல்லலை. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீ எந்த நிவாரணத்தை தேடி எந்த ஹாஸ்பிட்டல், எந்த மாத்திரை, எந்த டானிக் எது சாப்பிட்டாலும் மொத்த நிவாரணமும் நான் எதுல தெரியுமா வச்சிருக்கேன்? எதுல? குர்ஆன்ல வைத்திருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகாது. அல்லாஹ் சொல்லுகிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். உனக்கு எது எதெல்லாம் ஆரோக்கியமோ, உங்களுக்கு எதுவெல்லாம் நிவாரணமோ அத்தனை நிவாரணமும் எதுல இருக்கிறது? குர்ஆன். இன்னும் அல்லாஹ் சொன்னான், வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். மூமின்களுக்கு இந்த குர்ஆனை நாம் ரஹ்மத்தாகவும் இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னான். நம்மளுக்கு கேட்போம்ல, யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்து கொடு, பரக்கத்தை கொடுன்னு. நாம கேட்டுட்டு எங்கேயோ போயிடுறோம். அந்த ரஹ்மத்து பரக்கத்து நம்ம வீட்டிலேயே நம்ம கையிலேயே டெய்லி இருக்குது. அதுதான் எதுங்க? குர்ஆன். ஆனால் அதை எடுத்து ஓதுறதுக்கு தான் நம்மளுக்கு நேரம் இல்லை. அதுதான் துரதிர்ஷ்டவசம். அந்த குர்ஆனுடைய கருத்துக்கள் தெரிவதற்கு தான் நமக்கு நேரம் இல்லை. ஆனால் கையில் பரக்கத்தை வச்சுக்கிட்டு நாம் தேடிட்டு இருக்கிறோம் வெளியில் பரக்கத்து எங்க, ரஹ்மத் எங்க? கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கும் சரி, இன்றைக்கும் சரி,
குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தும் நிவாரணம் என்பதற்கு இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே குர்ஆனுடைய பரக்கத் எவ்வளவு பெருசுன்னா, உங்களுக்கு இன்னும் தெளிவாக நான் சொல்றதா இருந்தால், குர்ஆன் ஒரு ஆயத்தில் இப்படி பேசும், வமன் நுஅம்மிருஹு நுனக்கிசுஹு ஃபில் ஹல்க். அல்லாஹ் படைப்பினத்தை மனசனை குழந்தையா படைச்சேன், வாலிபனா வளர்றான், மீண்டும் எப்படி போய்விடுவான் அந்த மனிதன்? வயோதிகனாக போய்விடுவான். வயோதிகனாக போய்விட்டான்னா சின்ன குழந்தையில என்னென்ன சேஷ்டெல்லாம் செஞ்சானோ அதே மாதிரி என்ன செய்து விடுகிறான்? மாறி விடுகிறான். வருதா இல்லையா? சின்ன குழந்தை பாத்ரூம் வந்தால் பாத்ரூமுக்கு போக தெரியாது, பெட்லேயே போயிடும். வயதான பொழுதும் அவர் அப்படித்தான் ஆகிவிடுவார். பாத்ரூமுக்கு போகணுன்ற நினைவு இருக்காது, பெட்லேயே போய்விடுவார். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வமன்னு அம்மிருஹு நக்கிஸு ஃபில் ஹல்க். சின்ன பிள்ளையில் உள்ள அறிவு, வாலிபத்தில் உள்ள அறிவு பெரிய வயது அடையும் போது உனக்கு என்ன செய்யாது? இருக்காது. அதாவது ஒரு வயோதிக நிலையை வந்தோடனே அதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியாது. தன்னால இவர் கம்பீரமா அப்படி நடப்பாரு, ஆனா வயசாகி போச்சுன்னா இப்படி நடப்பாரு. நடக்கிறோமா இல்லையா? அதனாலதான் ஒரு கவிஞன் இப்படி எழுதினா, உடல்ல தெம்பு இருக்கும் பொழுது நெஞ்ச நிமிர்த்தி தெம்பா நடந்த, திமுறா நடந்த, ஆணவமா நடந்த, அகம்பாவமா நடந்த, ஆனா அந்த தெம்பு போனதுக்கு அப்புறம் நீ எப்படி தெரியுமா நடக்கிற? முதுகு இல்லாத எலும்பு நடக்கிற மாதிரி நடக்கிற, கூணு விழுந்தவன் நடந்த மாதிரி நடக்கிறாய். ஆனால் தெம்பு இருக்கும் பொழுது நீ பேசினாய், அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அவன் அந்த மாதிரி இல்லை, இவன் இந்த மாதிரி இல்லை. ஆனா நீயே வயசானதுக்கு அப்புறம் எப்படி ஆகி விடுகிறாய்? ஒன்றும் இல்லாதவனை போன்று ஆகி விடுகிறாய். மக்கள் பேசுறாங்களா இல்லையா? எத்தனையோ பேர் இன்னைக்கு சொல்வார், நான்லாம் அப்போ வயசு வாலிபத்தில் எப்படி தெரியுமாங்க, அடேங்கப்பா 10 ஆள் வந்தாலும் ஒரே குத்து தான், காலி ஆகிடுவான்னு. இப்போ 10 ஆள் இல்லை, 10 வயசு பையன் ஒரு தட்டு தட்டினானா அவர் கீழே விழுந்துருவார். இல்லை, உலகத்தினுடைய குத்துச்சண்டை வீரர் இப்போ சமீபத்தில் ஒரு அர்த்தவர் பேர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, எத்தனையோ மல்யுத்தங்களில் கலந்து பல பேர் என்ன செஞ்சார்? அவர் வீழ்த்தினார், தங்க பதக்கங்களை வென்றார். அவர் சொல்றாரு, இப்போ நான் எத்தனை பேரை அடிச்சு எவ்வளோ தங்க பதக்கத்தை ஜெயிச்சிருக்கேன், ஆனா இப்ப என் உடம்பு எப்படி தெரியுமா இருக்கு? 70 வயசை கடந்து போயிடுச்சு. இப்போ ஒருத்தர் சுண்டி விட்டாலும் நான் கீழே விழுந்துடக்கூடிய பலகீனத்துல இருக்கிறேன்றார். சொல்லுகிறார், எனவே மனிதனே பெருமைப்படாத உடல் பலத்தை வைத்த அந்த பலம் ஒரு நாள் இடம் அப்படி ஆயிடும், பலகீனமாயிடும். அதை கண்ணுக்கு முன்னாலே ஊர்லயே பார்க்கலாம். நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்களே, போகிறான் வர ஆள் எப்படி தெரியுமா? அது நீங்கள் இந்த டீ கடை பென்ஷன்லாம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேடிக்கையெல்லாம் பார்க்கலாம். என்னங்க சார் சிரிக்கிறது பார்த்தா பலமாக இருக்குது. அவர் அப்படியே பாவம், அவர் பாட்டு ஓரமாக தான் போயிட்டு இருப்பார். சின்ன பையன் உட்காந்துருப்பான், போகிறான் பற்றி ஆள் இன்னும் ஆள் தெரியுமா? 2-3 தடவை சொன்னோன்னு சின்ன பையன் கேட்டான், ஏன் தாய் எப்போ பாரு அவரே இது பண்ணி பாவம், அவரை அப்புறாணியாக போயிட்டு இருக்க. நீ வேற அப்புறாணியாடா, 30 வருஷம் முன்னாடி அந்த ஆள் ஆடின ஆட்டம் தெரியுமா உனக்கு? என்ன இது அடேங்கப்பா, நான் ஒரு தடவை நடந்து வந்துட்டேன், என்னை எட்டி விட்டான்டா, நான் கீழே விழுந்தேன். யாரு? அத்தா பையன் கிட்ட சொல்றாரு. என்ன திமிரு பிடிச்சவன் தெரியுமா? இன்னைக்கு பாரு ஆள் வயசாகி போச்சு, எப்படி போறான் பாரு. நடக்குதா இல்லையாங்க? அவர் என்ன செய்வாரு, எனக்கு மட்டும் வாலிப வயசாச்சு, உன்னை தூக்கி போட்டு 10,000, அதெல்லாம் சரிதான், நீ போயா போயா. ஏன்னா அவரால் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, ஒரு தைரியம் தானே அது. வயசாகி போச்சு. ஆமாம், இன்னைக்கு உள்ள பசங்களை சொல்லவே வேணாம். அவன் வயசாளி, வயதானவர், முதிர்ந்தவர்லாம் சொன்னதில்லை. என்னங்க சொல்கிறான்? என்னதுங்க? பெருசு. இந்த பாருங்க சத்தம் வருது, பெருசு. அல்லாஹ் அக்பர். அப்படி ஆயிப்பேர். நல்லா விளக்கணும். இந்த வயதான காலத்தில் நான் இவரை சிரிப்புக்கு சொன்னேன், அப்படியே சிந்தனை கொண்டு. நாம் இந்த வயசான காலத்தில் நல்ல மதிப்போடு இருக்கணும். வாலிபத்தில் இருக்கும்போது எப்படி பெயர்ப்புகளோட கண்ணியத்தோடு இருக்கணுமோ அதே மாதிரி வயசான காலத்திலே நாம் மதிப்போடு இருக்கணும்னா குர்ஆன் சொல்லுகிறது, வயசான காலத்தில் அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகிடுவான், வாழ்க்கையை சின்ன பிள்ளை மாதிரி ஆகிடுவாங்க. அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க இந்த ஆயத்திற்கு. ஆனால் வயதான காலத்திலையும் ஒருத்தர் மதிப்போட கண்ணியத்தோட வாழணும்னா, அதே போல வயதான காலத்திலேயும் ஆரோக்கியத்தோட வாழணும்னா, கண் பார்வை கூர்மையா இருக்கணும், உடல் தெம்பு இருக்கணும், பலம் இருக்கணும்னா அவர் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதட்டும். அந்த குர்ஆனுடைய பரக்கத்
அவர் வயது முதிர்ந்த காலத்திலே பார்ப்பார். சுப்ஹானல்லாஹ். நான் இந்த ஜோக்குக்கு ஒன்று சொன்னது மாதிரி அதே ஆப்போசிட்ல நீங்க இப்படியே சில மனிதர்களை பார்க்கலாம். சில பெரியவங்க போவாங்க, வயசானவங்க போனவுடனே ஊர்ல உள்ளவங்க சொல்லுவாங்க, அவர் யாரும் தெரியுமா, அல்லாஹ் அக்பர், அவர் எப்பவுமே குர்ஆன் ஓதிட்டே இருப்பார் சொல்றாங்களா இல்லையா? நாங்கள் சின்ன பிள்ளையிலிருந்து அவரை பார்ப்போம். அவர் குர்ஆனும் கையுமாவே இருப்பார், குர்ஆனுடைய தஃசீரை படிப்பார், உலமாக்களுடைய மஜ்லிஸ்ல போய் சின்ன பிள்ளை மாதிரி கலந்துக்கிட்டு குர்ஆனுடைய விளக்கத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்டவர். கண்ணியத்திற்குரியவர்களை, இங்கே ஒருவர் கேலி செய்யப்படுகிறார், இங்கே ஒருவர் கண்ணியப்படுத்தப்படுகிறார். எப்படி? குர்ஆனை வைத்து. அந்த குர்ஆன் வயோதிகமானாலும் இவரை கண்ணியமாக நிமிர்ந்து வாழ வைக்கும் என்பதை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவார். எனவே இதுதான் அசலானது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் குர்ஆனோடு எந்த அளவிற்கு தொடர்புல இருக்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பரக்கத் என்பதை உள்ளத்திலே நீங்கள் நிறுத்துவீர்கள் என்பதை நம்பி நாம் சொல்லுகிறோம். அடுத்து இந்த குர்ஆனுடைய பரக்கத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, குர்ஆன் பிளஸ் தஃப்சீர், இது ரெண்டுத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? நிறைய பேருக்கு இப்பவுமே டவுட் இருக்கும். தஃப்சீர்ன்றீங்களே ஹஸ்ரத், இதுல என்ன ஹஸ்ரத் விளக்கம்னு நீங்க கேட்கலாம். புரிஞ்சுக்கோங்க, குர்ஆனுக்கு என்ன சிறப்புகள் இருக்குதோ அத்தனை சிறப்புகளும் தஃப்சீருக்கும் என்ன செய்யுது இருக்குது. தஃப்சீர்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணமா உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். குர்ஆனுடைய முதல் வசனம், குர்ஆனை திறந்த உடனே எதுங்க வருது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுக்கு அர்த்தம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை அண்ட சராசரத்தை படித்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இது அர்த்தம் நாம தெரிஞ்சது. இதற்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்ஹம்துக்கு ஒரு விளக்கமே இருக்குது பல பக்கத்துல, லில்லாஹிக்கு ஒரு விளக்கமே இருக்குது, ரப்பில் ஆலமீனுக்கு ஒரு விளக்கமே இருக்குது. இதுக்கு பேர் தான் தஃப்சீர். தஃப்சீர்னாக்கா விரிவுரைன்னு அர்த்தம். தஃப்சீர்னா என்னதுங்க? விரிவுரை. இப்போ நீங்க விளக்கி இருக்கிற விளக்கம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு, அகிலத்தை படைத்த ரப்பாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் தான். ஆனா நீங்க தஃப்சீர் மஜ்லிஸ்ல உட்கார்ந்தீங்கன்னாக்கா ரப்புனா யாரு, ஆலமீன் உலகம்னா என்ன, அல்லாஹ்னா யாரு, புகழ்னா என்ன என்பதை தஃப்சீர் நடத்தக்கூடிய இமாம் சொல்லி தரார் பாருங்க. இதுதான் விளக்க உரை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனவே நாம படிச்சு தெரிஞ்சிருக்கிறது தர்ஜுமா. ஆலிம்கள் இது போன்ற தஃப்சீர் விளக்க உரையை நடத்துவது இது மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம். எனவே அந்த தஃப்சீரினுடைய வகுப்பு தான் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது என்பதை உள்ளத்திலே நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். என்னமோ இந்த தஃப்சீரும் இந்த குர்ஆனும் சாதாரணமாக நாம் ஆரம்பிக்கிறதுன்னு நினச்சிக்கிறாதீங்க. எனக்கு வரலாறு பேசுறதுக்கு நேரம் இல்லை. குறிப்பிட்ட இந்த நேரத்தில் சில செய்திகளை கூட முழுமையாக சொல்லி முடிக்க முடியாது. சரியாக 9:15 முடிப்பது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 10 நிமிடம் தான் இருக்கிறது. சுருக்கமாக கடைசி செய்தியாக நான் சொல்ல வருவது, இந்த குர்ஆனுடைய தஃப்சீர் எல்லாம் நாமளோ என்னமோ படிச்சுட்டோன்னு நினச்சிக்கிறாதீங்க. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நம்ம வரலாறுல கேள்விப்படுறோமே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டுனாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் காபாவை கட்டினார்கள். காபாவை கட்டிவிட்டு ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்காம இப்ராஹிம் என்ற இடத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்கிறாங்க. குர்ஆன்ல வருதா இல்லையா? இன்னைக்கு ஹஜ்ஜு உம்ராவுக்கு போன உங்களுக்கு தெரியும், காபா இருக்குது. காபாவுடைய கதவுக்கு முன்னால மக்காம இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூண்டு மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது உள்ள போய் நீங்க எட்டி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் அச்சு இருக்கும். அதுல நின்று தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிட்டு என்ன செஞ்சாங்க? துவா செஞ்சாங்க. என்ன துவா தெரியுமா? அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட இந்த துவா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஸக்கீஹிம். யா அல்லாஹ், நான் இந்த காபாவை கட்டிட்டேன், இந்த மக்கள் எல்லாம் இப்படி வழி தவறி நிற்கிறாங்க, படைச்ச உன்னை மறந்துட்டு படைப்பினங்கள் பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. எனவே யா அல்லாஹ், இந்த புனித காபாவை கட்டிட்டு நான் துவா செய்கிறேன். ரப்பே, என் துவாவை நீ ஏற்றுக்கடா, ரப்பே அல்லாஹ்வே நீ ஏற்றுக்கொள் என்று செய்கிறார்கள். ரப்பனா யா அல்லாஹ் வபஅத் ஃபீஹிம்,
எந்த மக்கள் இந்த தௌஹீதை, இந்த ஏகத்துவத்தை, ஒரே இறைவன் அல்லாஹ்வை மறுக்கிறார்களோ இவர்களுடைய இந்த கூட்டத்திலிருந்தே நீ ஒரு நபியை அனுப்பு. சுப்ஹானல்லாஹ், ஒரு நபியை நீ அனுப்பு. அந்த நபி வந்து என்ன தெரியுமா அல்லாஹ் செய்யணும்? வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஸக்கி. யா அல்லாஹ், அந்த நபி வரணும், உன்னுடைய வேதத்தை ஓதி காண்பிக்கணும், உன்னுடைய வேதத்தினுடைய விளக்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அவர்களை தர்பியத் தஸ்கியத் உள்ள பரிசுத்தம் செய்யணும். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு நபியை நீ அனுப்பு ரப்பே அப்படின்னு காபாவை கட்டிட்டு இப்ராஹிம் நபி செஞ்ச துவா இருக்கு பார்த்தீங்களா? அந்த துவாவுடைய பிரதிபலிப்பு தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அந்த துவாவுல நபி இப்ராஹிம் கேட்டது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்துட்டான். அடுத்து இப்ராஹிம் நபி கேட்டது என்ன? அந்த நபிக்கு ஒரு வேத புத்தகத்தை கொடு, அந்த வேத புத்தகத்தை அந்த மக்களுக்கு மத்தியில அந்த நபி என்ன செய்யணும்? எடுத்து மக்களுக்கு மத்தியில தஃப்சீர் செஞ்சு சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படித்தான் உலகத்தில் அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் நுபுவத்தினுடைய பட்டம் கிடைத்ததற்கு பின்னால அல்லாஹ் குர்ஆனை கையிலே கொடுத்தான். குர்ஆன் வந்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த இல்மு தான் இன்றைக்கு நாம் ஒரு இறை கொள்கை அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கு. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனவே இந்த தஃப்சீர்ன்றது என்னமோ நினச்சிக்காதீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய நபி சொல்லி கொடுத்த தஃப்சீர். எனவே இந்த தஃப்சீரினுடைய இந்த மஜ்மாவை, இந்த மஜ்லிஸை கண்ணியப்படுத்துங்கள். இது இப்ராஹிம் நபி கேட்ட துஆவினுடைய கபூலியத்திற்கு அடையாளமாக நீங்கள் மாறுவீர்கள். இந்த மஜ்லிஸில் உட்காருவதனுடைய பரக்கத்தை கொண்டு எல்லா விதமான பரக்கத்தும் கிடைக்கும். என்னென்ன பரக்கத் கிடைக்கும் தெரியுமா? உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், உங்களுக்கு உள்ளத்திலே சந்தோஷம் கிடைக்கும், உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், சக்கீனத் இருக்கும், வியாபாரத்தில் பரக்கத் இருக்கும், உங்க குடும்பம் ஏன் இந்த ஊருக்கே அல்லாஹ் பரக்கத் செய்வான் தஃப்சீருடைய பரக்கத்தை கொண்டு. இதுதான் உண்மை. எனவே இது 4 செவத்துக்குள்ள நடக்கிறதுக்கு என்னங்கன்னு நினைச்சிடாதீங்க. உங்களுடைய நம்முடைய மொத்த வாழ்க்கையினுடைய, குடும்பத்தினுடைய, வியாபாரத்தினுடைய மொத்த பரக்கத்தும் அல்லாஹ் இந்த தஃப்சீரில் வைத்திருக்கிறார். நான் நினைத்து சந்தோஷப்படுகிறேன், ஆச்சரியப்படுகிறேன். இந்த தஃப்சீரினுடைய மஜ்லிஸை இந்த பழவேற்காடு ஜாமியா மஸ்ஜித் கையில் எடுத்து இன்ஷா அல்லாஹ் வாரம் வாரம் நடத்துவதை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் இதை நிரந்தரமாக ஆக்குவானாக. இதை ஏற்பாடு செய்த நிர்வாகத்தினருக்கும் மனதார நாம் துவா செய்வோம். ஏன்னா உங்களுக்கு டோட்டல் ரெக்கார்டே நான் சொல்லிடுறேன். மொத்த தமிழ்நாட்டிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் தஃப்சீருடைய மஜ்லிஸ் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் நடக்குது. வேற எந்த இடத்துலையும் நடக்கிறது இல்லை. பயான் நடக்குது, பல மஜ்லிஸ்கள் நடக்குது. ஆனால் குர்ஆனுடைய விரிவுரை மஜ்லிஸ் சென்னையிலும் சரி, சென்னை தலைநகரத்தில் இருக்கக்கூடிய சில பள்ளிகளில் தான் நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு நீங்கள் போனால் பெரும்பாலான பகுதிகளில் தஃப்சீர் மஜ்லிஸ் இல்லை. நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த பழவேற்காடு பெரிய ஜாமியா மஸ்ஜித் நிர்வாகத்தினர்கள் நீங்கள் கையில் எடுத்து இந்த தஃப்சீர் மஜ்லிஸை நடத்துவதை மிக மிக கண்ணியமாக நாம் கருதுகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ரொம்ப குறைவாக நடக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸை நீங்கள் எடுத்து செய்கிறது ரொம்ப சந்தோஷம். அதிலும் குறிப்பாக இந்த தஃப்சீரை நடத்துவதற்காக வேண்டி கண்ணியத்திற்குரிய மௌலானா அல் ஹாஃபிஸ் ஷேக் தாவூத் ரஹ்மானி ஹசரத் பெருந்தகை மதரசாவுடைய உஸ்தாத் அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொல்லும் பொழுது இன்னமும் மகிழ்ச்சி. ஏன்னா தஃப்சீருக்கு சில குவாலிட்டி இருக்குது. அதை நடத்தி எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய ஹசரத் அவங்களுக்கு கிட்டத்தட்ட சுமார் பல வருடங்கள் தஃப்சீர் செய்த எக்ஸ்பீரியன்ஸ், பல வருடத்தினுடைய அனுபவம் அவங்களுக்கு இருக்குது. பல விஷயங்களை அவர்கள் தஃப்சீரில் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். எனவே இதை பயன்படுத்துங்கள். இதை நடத்தக்கூடிய நிர்வாகத்தினர்களுக்கும் இமாம்களுக்கும் மனதார துவாக்களை செய்து கொள்கிறோம். இதை தவிர வேற என்ன வார்த்தை சொல்வது என்றே தெரியவில்லை. ஆக சிறந்த ஒரு அமலை கையில் எடுத்திருக்கிறீர்கள். அல்லாஹ் இதை கபூல் செய்வானாக. அல்லாஹ் மென்மேலும் இதை பரக்கத் செய்வானாக. குர்ஆனுடைய கூட்டமாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மென்மேலும் இந்த தஃப்சீரினுடைய மஜ்லிஸ்களை அமர்ந்து அல்லாஹ்வுடைய பரக்கத் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இந்த தஃப்சீரினுடைய வகுப்பை நடத்தக்கூடிய ஆலிம் பெருமக்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய இமாம்களுக்கும், பள்ளிவாசல் நிர்வாகத்தினர்களுக்கும், மஹல்லாவாசிகளுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இந்த தஃப்சீரினுடைய பரக்கத்தை கொண்டு இந்த பகுதி முழுக்க, பழவேற்காடு முழுக்க அல்லாஹ்
பரக்கத்தை இறக்கி அருள் புரிவானாக. இந்த தப்சீரினுடைய பரக்கத்தை கொண்டு குடும்பங்களிலே உள்ளங்களிலே மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் தருவானாக. இந்த குர்ஆனுடைய பரக்கத்தை கொண்டு நீண்ட ஆயுளோடு நிறைந்த சுகத்தோடு வளமான வாழ்க்கையோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று இன்னமும் அல்லாஹ்விடத்திலே இருக்கரமே துஆக்கள் செய்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம் என்று சொல்லி முடிக்கிறோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.